அவர் என்ன சொன்னார், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், நான் வந்து இந்த டேட்டை வந்து இறங்க போகிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன், நீ என்ன பண்ணிருக்கணும் வந்தோடனே, நீங்கள் சம்மன் கொடுத்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கூட 7 வருஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும் தண்டனை. 7 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் 41A பழைய சிஆர்பிசி படி ஒரு நோட்டீஸ் கொடுத்து தான் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், வந்து இறங்கினோடனே ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே ஒரு சாதாரண ஒரு ஏட்டு இல்லை ஒரு கான்ஸ்டபிள் போய் சம்மனை கொடுத்துடணும். ஐயா இப்போ மணி 7:30, 12 மணிக்கு டிசி ஆஃபீஸுக்கு வாங்க, 1 மணிக்கு ஏசி ஆஃபீஸுக்கு வாங்க, விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தால் அவர் வந்திருப்பார். விசாரணையில் உங்களுக்கு அது அவர் பண்ணுற தப்புன்னு புரிஞ்சிருந்தால் அப்படியே ரிமைண்ட் பண்ணுங்கள். 200 போலீஸை நிற்க வச்சு தீவிரவாதி மாதிரி அவரை சித்தரித்து கூட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? என்ன ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட? யார் அவர்? தீவிரவாதியா? இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர அவர் கண்டென்ட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் மெரிட்டுக்குள்ளே போகல. ஏன் இப்படி ஒருத்தர் சில பேர் மட்டும் காமிக்கிறீங்களே? அப்போ உங்கள் இன்டென்ஷன் என்னவா இருக்குது? இப்படியெல்லாம் நீங்கள் 200 பேரை வந்து இப்படிலாம் அனுப்புறதுனால தான் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது.